ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றுக்கு நீங்கள் எல்லோரும் என்ன செஞ்சு கொடுத்தீங்க? அம்மாவுக்கு தோசை செஞ்சு கொடுத்தீங்களா? உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிட்டா? இன்றைக்கி என் பொண்ணு என்ன தெரியுமா சொல்கிறா, அம்மாம்மா நான் உனக்கு தக்காளி சாதம் பண்ணி கொடுக்குறேம்மா அப்படின்னா. சரிடி, நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணு, எல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னேன். சரின்னு அவள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். மம்மி வா மம்மின்னு என்ன கூப்பிட்டா. இப்போ நான் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறேன், உங்களுக்கும் காட்டுறேன். அவள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் குட்டீஸ், அவள் என்ன எடுத்து வச்சுருக்கா பாருங்க. தீப்பெட்டி கொண்டு வந்துட்டா, பாத்திரம் எடுத்து வச்சுருக்கா. அரிசி, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு கலந்தே வச்சிட்டியா? சூப்பர். கடுகு, நான் இதெல்லாம் சொன்னேன், கடுகெல்லாம் எடுத்து வைன்னு சொன்னேன். அதெல்லாம் தக்காளி சாதத்துக்கா? மிளகா. இது என்னது? எல்ஜி பெருங்காயமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இது விறகா? அடுப்பு தயார் பண்ண கல் எடுத்து வைக்க சொன்னேன், கல் எடுத்து வச்சுட்டா. குடத்துல தண்ணியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். உன்னோட ஐட்டமா? எல்லாமே அருமையாக இருக்கே. சரி வாங்க நம்ம அடுப்பு தயார் பண்ணலாம். அந்த காலத்தில் நீங்களாம் இப்போ வீடியோலாம் பார்க்குறீங்க சமையல் பண்ணுறதெல்லாம், ஆனால் அந்த காலத்தில் இப்படி தான் அடுப்பு தயார் பண்ணி இதில் தான் இப்படி சமைப்பாங்க. வாங்க அந்த மாதிரி என் பொண்ணுக்கு எல்லாம் நான் சொல்லித்தரப்போகிறேன். காஞ்ச வரகா எடுத்து வச்சுருக்க? போதும் போதும் போதும், நிறுத்திக்கோ. பாத்திரம் வைக்கணும்ல. இப்போ சமையல் பண்ணணும்னு சொன்னேன். தக்காளி சாதம் தானே சொன்னேன். ஃபஸ்ட்டு சாதத்தை பண்ணிடலாமா? இப்போ அடுப்பில் பாத்திரம் வை. இதை வை, எடுத்து வை, பாத்திரத்தை வை. எப்படி இருக்குது பத்தியா? சூப்பர் இல்லை? இப்போ தண்ணி கொதிச்செடுத்து அரிசி போடு. தண்ணி கொதிச்செடுத்து இப்போ அரிசியை நம்ம போடுறோம். அரிசி போட்டு நம்ம இப்போ மூடிடணும். இப்போ இது நல்லா கொதிச்சு சாதம் ஆகும். இப்படி தான் அந்த காலத்தில் சாப்பாடெல்லாம் செய்வாங்க. இந்த வீடியோவை பார்க்குற குட்டீஸ் கூடத்தில் இருக்கிற குழந்தைங்க எல்லாமாவது இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, சாதம் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். சாப்பாடு சாதம் ஆயிடுச்சு. எங்க சாதம் இருக்கு. சாதம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் சாப்பாடு நல்லா ஆகிடும். நல்லா இருக்குல்ல? இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா குழந்தைங்களா? குட்டீஸு, இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்ன, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சாதம் ஆயிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். சாதம் ஆயிடுச்சு. எடுக்கலாமா? எடுத்து சாதம் ஆனவனே எடுத்து வச்சாச்சு. இப்போ என் பொண்ணு தக்காளி தொக்கு பண்ணுறாளாம். இந்த அடுப்பில் வெய்க்கன்னு பாரு, நல்ல அடுப்பு எரியுது பாரு, நல்லா வெயி. இதெல்லாம் எடிட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன போடணும்? ஃபஸ்ட்டு எண்ணெய் விடுங்க, கொஞ்சமாக விடுங்க. போதும் போதும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும். இதுதான் அடுப்பு எவ்வளோ அழகாக எரியுது பாருங்க. எண்ணெய் காஞ்சது, கடுகு. கண்ணு இப்போ கடுகு போடு. கொஞ்சோண்டு போடு, கொஞ்சோண்டு தான் போடணும். கொஞ்சோண்டு கடுகு போடு. படன்னு வெடிக்கணும் கடுகு. வெடிக்குதா? வெடிக்குதா? சூப்பராக வெடிக்குது பாரு. இப்போ இந்த மிளகா போடு. அப்படியே பிச்சு போடு. நல்லா வெடிக்குது பத்தியா? இப்போ போதும் போதும், கலரி விடு. கடுகு நல்லா கலரி விடுமா. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போடு. சூப்பர். கறி துணி
வச்சு பிச்சுக்கணும். இப்போ என் பொண்ணு வந்து கருவேப்பிலை போட்டா. இப்போ தக்காளி போடுமா, நான் கலர்றேன், நீ போடுமா. ஓ, வாசனையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுமா. கொஞ்சம் போதும்மா. மிளகாத்தூள், மிளகாப்பொடி எதுக்குன்னா கொஞ்சம் கலருக்கு போடுறோம். கொஞ்சமாக போடு, அது அத்தனையும் போடாத, கொஞ்சமாக போடு மிளகாத்தூள். ஓகேவா? போடு, இன்னும் கொஞ்சம் போடலாம். அப்போ தான் கலர் நல்லா வரும், வாசனை வரும். ஏன்னா அதில் தனியாலாம் கலந்துருக்குல்ல, சாம்பார் பொடி தான் இது. வாவ், வாவ். கொஞ்சம் மூடி வை. இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுத்து, மூடியை கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நல்லா வெந்துடுது. வாவ், ரொம்ப நல்லா இருக்கே. ஆஹா, சூப்பர் நல்லா இருக்கு. எடுத்துடலாமாம்மா? ஆஹா, சூப்பராக இருக்கு. இப்போ தக்காளி தொக்கும் ரெடியாக இருக்குது, சாதமும் ரெடியாக இருக்குது. இப்போ சாப்பாடு எடுத்து போட்டு நம்ம வந்து சாப்பிடலாமா? பொண்ணே, எனக்கு சாப்பாடு கொடுமா. இந்தாம்மா கரண்டி, பார்த்து சுட போகுது. வாவ், இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். தக்காளி தொக்கு நல்லா ஆறி போச்சு. ஆஹா, இதை பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல. இன்னைக்கு என் பொண்ணு சமைச்சது நான் சாப்பிட போகிறேன். எனக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். கண்ணு, உப்பு போட்டியா கண்ணு? நீயே உப்பு போட்டியாம்மா? முன்னாடியே போட்டியா? ஐயோ, நான் பார்க்கவே இல்லை, நீ உப்பு போட்டதையே பார்க்கல. ஆஹா, தேவாமிர்தமாக இருக்கும் போல இருக்கே. சாப்பிட்டு பார்க்கலாம். தக்காளி சாதம் ரொம்ப அருமையாக இருக்கு. சூப்பராக இருக்கு குட்டீஸ். இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சதில்ல, இதே மாதிரி நீங்களும் பின்பக்கம் உட்காந்து அடுப்பு போட்டு, எல்லாம் ஈஸி தானே, இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகேவா? பை செல்ல குட்டீஸ். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. இன்னும் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. நான் இந்த வீடியோ முடித்ததும் அதில் இருக்கிற அத்தனை சாதத்தையும் நானும் என் பொண்ணு உட்காந்து சாப்பிட போகிறோம். ஓகே குட்டீஸ், பை செல்ல குட்டீஸ். இங்கே பாருங்கள், அடுப்பு பாருங்கள் எப்படி அடுப்பெல்லாம் அணைஞ்சு போச்சு. இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு, அந்த காலத்தில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அடுப்பு மொழுகி அப்புறம் கோலம் போட்டுருவாங்க ராத்திரி, அப்புறம் அடுத்த நாள் காலையில் சமைப்பாங்க. ஓகே குட்டீஸ், பை.